அது இளம் வயது விருச்சக ராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்கான அதிகபட்ச வாய்ப்புகள், அல்லது ஏற்கனவே திருமணமானவர்களுடைய வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு, கிரகப்பிரவேசம் அல்லது குழந்தை பிறப்பதற்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு எல்லாமே புத்திர பிராப்திக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் அதிகபட்ச வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது இந்த மாதம் ஜூலைல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு சாதகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகளை ஏற்படுத்தும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் ஓவராலா நடந்தாலும் சிறு சிறு மன சங்கடங்கள், சஞ்சலங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து போகும். அதுலயும் குறிப்பா ஜூலை 11ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் கேதுவை கடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் சில சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் அல்லது வாக்குவாதங்கள் இதெல்லாம் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் போன்ற விஷயங்களை முடிந்தளவு இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. நண்பர்களால் சில மன சங்கடங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. அதனால இந்த பார்ட்னர்ஷிப் நண்பர்களுடன் சேர்ந்து சில விஷயங்களை செய்வதை மட்டும் விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்கள் இந்த மாதம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் சங்கடங்களை இதுவரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய தொழிலுக்குரிய ஸ்தானாதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல இருந்திருப்பார். ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி உச்சம் பெற்ற குருவுடன் சேர்வது உங்களுக்கு தொழிலில் நீங்கள் இழந்த வாடிக்கையாளர்களை திரும்ப பெறுவது அல்லது இழந்த மதிப்பை திரும்ப பெறுவது, ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை, தொழிலில் இருந்த பிரச்சனைகளை சால்வ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையும். ஆரோக்கிய குறைபாடுகள் போன்ற விஷயங்கள், அதுலயும் குறிப்பா விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தோள்பட்டை, கைகள், கை விரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கையில வலி வர்றது அல்லது கைகள் வீங்கிக் கொள்வது, கை விரல்களை அசைக்க முடியாமல் போவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ஜூலை மாதம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுப்பதற்கு கொஞ்சம் அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சில மகான்களுடைய தொடர்பு, நீங்கள் திருத்தல யாத்திரை செல்லும் பொழுது அங்கு யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்வது அல்லது சிவனடியார்கள் தொடர்பு மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது, இதற்கான வாய்ப்புகள் விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் அமைவதற்கு அந்த அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு.